यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्कपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ஸ்ரீமத் பகவத்கீதை நூலினுடைய சாரத்தை பார்க்கலாம் என்று இந்த வகுப்பை தொடங்கியிருக்கின்றோம். சென்ற வகுப்பில் முகவுரையாக இந்த பகவத்கீதை தோன்றிய சூழ்நிலை, அதற்கான கதைக்களம் என்ன என்பதை பார்த்தோம். பகவத்கீதையினுடைய விஷயம் என்ன என்பதை ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம். எந்த சூழ்நிலையில் பகவத்கீதை தோன்றியது என்பதை விரிவாக பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பில் பகவத்கீதையினுடைய விஷயம் என்ன, பகவத்கீதையினுடைய அமைப்பு முறை என்ன என்பதை கொஞ்சம் விரிவாக பார்த்து பிறகு ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகவத்கீதை முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, என்ன விஷயம் இருக்கின்றது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய உபதேசம் என்ன, உபதேசத்தினுடைய சாரம் என்ன. இன்றைக்கி ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்கிறான்ல, எதாக இருந்தாலும் ஒன்லைனில் ஒரு வரி கதை என்ன, என்ன சொல்ல வருது, உபதேசத்தோட விஷயம் என்ன என்று சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கவலைப்படாதே என்பதுதான். பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதும் அறிஞர்கள், விவேகம் உள்ளவர்கள், பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று தொடங்குகின்றார். உபதேசத்தை முடிக்கின்ற பொழுது ஆகவே கவலைப்படாதே என்று முடிக்கின்றார். ஆனால் கவலையை போக்குதல் என்பது தான் இந்த உபதேசம். நமக்கு கவலைங்கிறது இயல்பாக இருக்கின்றது. இந்த கவலையை நீக்குவதற்கான உபாயம் அதுதான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கவலை இருக்கிறது அப்படின்னா கவலை எதனால் வருது, கவலைக்கு காரணம் என்ன? கவலை என்பது என்ன? மனதில் ஏற்படுகின்ற ஒரு துன்ப உணர்வு. நடந்த விஷயங்களை குறித்தோ அல்லது நடக்க இருக்கின்ற விஷயங்களை குறித்தோ நமக்கு இருக்கக்கூடிய அதீதமான எண்ணம், அதனால் ஏற்படுகின்ற துன்பம், அதான் மனக்கவலை என்று பார்க்கின்றோம். இந்த கவலை எதனால் வருது? பிரச்சனைகளால் வருது. நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது இந்த பிரச்சனை வந்து விடுமோன்னு நம்ம நினைக்கிறோம், அது ஒரு கவலையாக ஆகின்றது. இப்போ அந்த கவலை என்பதற்கு காரணம் பிரச்சனைகள். பிரச்சனை எதனால் வருது? பிரச்சனை எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தா அதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்மாலேயே நமக்கு வர பிரச்சனை அல்லது புறச்சூழ்நிலைகளால், மற்ற மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனை. ரெண்டு விதம், அதில் ரெண்டாக அதை பிரித்து கொள்ளலாம். நமக்கு நம்மால் வருகின்ற பிரச்சனை, நமக்கு நம்மால் வருகின்ற பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறுகள், அதான் பிரச்சனை காரணமாக. தெரிஞ்சு பண்ணுறோம் இல்லை தெரியாமல் பண்ணுறோம், அப்படி செய்கின்ற தவறுகள் பிரச்சனையாக ஆகின்றன. அதனால் நமக்கு துன்பம் வருது, அதனால் கவலை வருகின்றது. தெரியாமல் தவறு பண்ணுதல் அது அறியாமை என்று சொல்லப்படுகின்றது. தெரியாமல் அப்படின்னாலே என்னது? அறியாமை. நம்ம அறியாமையினால் செய்யக்கூடிய தவறுகள். பிறகு தெரிந்து செய்கின்ற பிரச்சனை என்னது? தெரிந்தே செய்கின்ற தவறுகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த அறியாமை இருக்கிறதுனால தெரியாமலே, இது தவறுன்னு தெரியாமலே சில விஷயங்களை செய்து விடுகின்றோம். பிறகு அதனுடைய விளைவு வருகின்ற பொழுது தான் தவறு பண்ணிட்டோமே என்று அதனால் துன்பம், நெகட்டிவான விளைவு வருகின்ற பொழுது
தவறாக பண்ணிட்டோங்கிறது நமக்கு புரிகின்றது, அனுபவத்தில் புரிகின்றது. இருந்தாலும் அதனுடைய விளைவுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ இந்த தெரியாமல் பண்ணக்கூடிய தவறை போக்குவதற்கு என்ன தேவை? தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவை. அறிவுங்கிறது வேணும். அறியாமையினால் தவறு பண்ணுறோம். இப்போ அறியாமையினால் தவறு பண்ணாமல் இருக்கணும்னா அறிவை பெற வேண்டும். சில விஷயங்களை நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அறியாமை போவதற்கான எந்தெந்த விஷயங்களில் நமக்கு அறியாமை இருக்கோ அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அறியாமை போக வேண்டும். அப்போ அந்த அறிவு வேண்டும். அதில் ஒரு அறிவுங்கிறது நமக்கு தேவை, ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தெரிந்து தவறு பண்ணுகிறோம்னா தெரிந்து தவறு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சாஸ்திரம் சொல்லுது, நமக்கு அனுபவத்தில் இருக்குது, நம்முடைய விருப்பு வெறுப்புகள் தான் காரணம். தெரிந்து ஒரு தவறை பண்ணுறோம்னா தப்புன்னு தெரியுது, அதற்கு மேலேயும் ஒருவன் குற்றம் பண்ணுறான்னா அந்த விவேகம், அந்த அறிவுக்கு மேலே ஏதோ ஒன்று உள்ளே இருந்து அவனை அதை செய்ய தூண்டுகின்றது. அது என்னன்னு கேட்டால் பகவத்கீதையில் பகவான் தெளிவாக சொல்கிறார், காம ஏஷ குரோத ஏஷக. காமம் குரோதம் தான். இந்த காமம் தான் முக்கியமான காரணம். அதனால் தெரிந்து தவறு பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆசை காரணம். ஆசை, காமம், அதீதமான ஆசை, அதுதான் காரணமாக. மிதமிஞ்சிய ஆசை அல்லது கட்டுக்கடங்காத ஆசை, அதை இன்னொரு விதமாக காமம் என்று சொல்லுகின்றோம். அந்த காமம் நம்ம தெரிந்து செய்யக்கூடிய தவறுக்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ தவறுன்னு நடந்தால் அதற்கான விளைவு வரும், துன்பம் வரும், நம்ம அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இப்போ துன்பம் வரக்கூடாது, துன்பம் வேண்டாம்னா அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். தவறை செய்யாமல் இருக்கணும்னா அந்த காமம் வந்தால், ஆசை வருகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துகின்ற சக்தி நமக்கு இருக்கணும், அதை கையாளக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இருக்கணும். அதனால் அதுலேயும் என்ன எப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் ஒன்று அறியாமையினால் தவறு பண்ணுறோம், அதனால் அறிவு வேண்டும். அறியாமையினால் தவறு பண்ணக்கூடாதுன்னா ஒரு அறிவு நமக்கு வேண்டும். இன்னொன்று, தெரிந்தே தவறு பண்ணுகிறோம்ங்கிற பொழுது விருப்பு வெறுப்புனால தவறு பண்ணுறோம். அந்த விருப்பு வெறுப்பு நம்மளுடைய சக்தியை மீறியதாக, நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறியதாக இருக்குது, அதனால் தவறு பண்ணுறோம். அப்போ அந்த விருப்பு வெறுப்பை கட்டுப்படுத்துறது எப்படின்னு நமக்கு தெரியணும். அதுவும் பகவான் சொல்கிறார். அதனால் இந்த அறியாமை போவதற்கு என்ன ஞானம் தேவையோ அந்த ஞானத்தை பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். அப்புறம் அறிந்து நம்ம செய்கின்ற தவறுக்கு காரணமான விருப்பு வெறுப்புகள், அந்த விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான உபாயம் என்ன, அதை வெல்வதற்கான உபாயம் என்ன என்பதையும் பகவத்கீதையில் பகவான் சொல்லுகின்றார். இது ஒரு பக்கம். இது நம்ம சைடில் இருந்து நாம் செய்கின்ற தவறுகளால் வருகின்ற பிரச்சனை, துன்பம், அதனால் வருகின்ற கவலை. இன்னொரு பக்கம், நாம் எல்லா விதத்தில் சரியாக இருந்தாலும், முழுக்க சரியாக இல்லைனாலும் நமக்கு தெரிந்து நம்ம எந்த தவறும் பண்ணுறதில்லை, யாருக்கும் கெடுதல் நினைக்கிறது இல்லை, விருப்பு வெறுப்பும் கட்டுப்படுத்தி ஒரு தர்மத்துக்குள்ளே வைத்து கொண்டு செயல்படுகிறோம் என்றாலும் கூட மற்றவர்களுடைய தவறுகளால், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளால், அவர்களுடைய அறியாமையினால் நமக்கு துன்பமானது வருகின்றது. இப்போ அதை என்ன பண்ணுறது? வெளியே இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனை, மற்றவர்களால் வரக்கூடிய பிரச்சனை, மற்றவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய விருப்பு வெறுப்பு, அதனால் வருகின்ற பிரச்சனை, அதனால் வருகின்ற நமக்கு, அதனால் மனதில் ஏற்படுகின்ற துன்பம், கவலை, கலக்கம், அதனால் வருகின்ற அந்த கவலை என்பது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது என்ற கேள்வி வருது. அதற்கும் பகவான் சொல்கிறார், அதை எப்படி எதிர்கொள்வது. புறத்தில் பிரச்சனை வந்தால், மற்றவர்கள் காரணமாக நமக்கு பிரச்சனை வர்ற பொழுது அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதற்கான விடையும் பகவத்கீதையில் இருக்கின்றது. இப்போ உபதேசத்தோட விஷயம் என்னன்னா, நம்ம கவலை, துன்பம் என்பது எல்லா ஜீவர்களுக்கும் இருக்குது. அந்த கவலை, துன்பம் நீங்குவதற்கான உபாயத்தை, ஞானத்தை பகவான் கொடுக்கின்றார். அந்த கவலை, துன்பம் வருவதற்கு காரணம் நம்முடைய அறியாமை, நம்முடைய விருப்பு வெறுப்புகள். அது அறியாமையை போக்குவதற்கான ஞானத்தையும், விருப்பு வெறுப்புகளை கையாளுவதற்கான உபாயத்தையும் பகவான் சொல்கிறார். மற்றவர்கள் நிமித்தமாக நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற விவேகத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லுகின்றார். அதனால் இதை நம்ம படித்து தெரிந்து கொண்டு அதை முறையாக கடைபிடித்தால் நம்முடைய பிரச்சனைகள், கவலைகளிலிருந்து விடுபட முடியும். அதனால் துக்கத்திலிருந்து நிவர்த்தி என்பது இருக்கின்றது.
அதனால் நம்மளுடைய முழு சாஸ்திரங்களுடைய உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு தான். ஒன்று துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. துக்கம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், சுகத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும், இதுதான் முழு சாஸ்திரத்திலையும் இருக்குது. அதில் சாஸ்திரங்கிறது ஆன்மீகம் அல்லது ஆன்மீக நூல்கள், அது எதையோ எங்கேயோ எப்பொழுதோ அடைய வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது. மரணத்திற்கு பிறகு அல்ல வேற பிறவிகளில் என்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட முக்கியமானது நம்முடைய நாம யார், நம்மளுடைய துன்பங்களுக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன என்பதை சொல்லுகின்றது. அப்புறம் எல்லோருக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடிய நான் சுகமாக இருக்க வேண்டும்ங்கிற விருப்பம் அது எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது. அந்த சுகம்னா என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணி சுகம் எதனால் வருகின்றது என்று சுகத்தில் இருக்கக்கூடிய வகைகள் அதெல்லாம் சொல்லி அந்த சுகத்தை அடைவது எப்படி என்று சுகத்தை பற்றிய, இன்பத்தை பற்றிய, அதை அடைகின்ற வழிமுறைகளை பற்றிய ஞானத்தையும் சாஸ்திரம் நமக்கு கொடுக்கின்றது. அதில் நம்முடைய ஹிந்து வேதங்களுடைய இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய உபனிஷத்து, அதுக்கப்புறம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள், ஸ்மிருதி கிரந்தங்கள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேறு என்னெல்லாம் புராண இதிகாசங்கள், இது எல்லாவற்றிலும் பார்த்தாக்கா அதனுடைய விஷயம் இந்த ரெண்டு தான். துக்கம் எதனால் வருது, துக்க நிவர்த்திக்கான உபாயம் என்ன, அப்புறம் சுகம்னா என்ன, அந்த சுகத்தை அடைவதற்கான உபாயம் என்ன என்பது இதுதான் முழுக்க இருக்குது. இங்கே பகவத்கீதையினுடைய விஷயம் இதுதான். இந்த ஞானத்தை கொடுத்தல் என்பது தான் நம்மளுடைய துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஞானம், மேலான சுகத்தை அடைவதற்கான ஞானம். அதுதான் பகவத்கீதை சொல்லியிருக்கு. பகவத்கீதையை ஞான சாஸ்திரம்னு சொல்கிறோம். முழுக்க ஞானத்தை கொடுத்தல் என்பது தான் பகவானுடைய உபதேசம். பகவானுடைய அவதார நோக்கமே அதுதான். இந்த கலியுகத்தில் மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் துன்பம் வரும், அந்த துன்பத்தை எதிர்கொண்டு அதையும் மீறி அவர்கள் சுகமாக இருப்பது எப்படி என்பதை தான் ரொம்ப சுருக்கமாக வேதத்தினுடைய சாரமாக பகவத்கீதையை பகவான் சொல்லுகின்றார். ஆகவே பகவத்கீதையினுடைய விஷயம் என்ன என்று பார்த்தா, துக்க நிவர்த்தி, சுக பிராப்திக்கான உபாயம், நல்ல ஞானத்தை கொடுத்து துன்பத்திலிருந்து விடுதலையையும் இன்பத்தை அடைவதற்கான ஞானத்து வழியையும் சொல்லுகின்றது. அதை பகவான் சொல்கிற வார்த்தையில் பார்த்தா கவலைப்படாதே என்று சொல்லி அறிஞர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எதனால் கவலைப்பட மாட்டார்கள் என்று அவர்களுடைய ஞானத்தை எடுத்து சொல்வதாக பகவத்கீதை அமைந்திருக்கின்றது. முடிக்கிற பொழுது, ஆகவே இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்த நீ கவலைப்படாமல் இருப்பாயாக என்று முடிக்கின்றார். இந்த பகவத்கீதையினுடைய நூல் அமைப்பு என்ன என்பதை பார்ப்போம். பகவத்கீதையுடைய விஷயம் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துட்டோம். ஒரு ஞானத்தை கொடுத்தல். எந்த ஞானம்? துக்க நிவர்த்திக்கான, சுகப்பிராப்திக்கான ஞானத்தை கொடுத்தல் என்பது. அந்த எப்படி அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கு, நூல் எப்படி இருக்கின்றது, இங்கே யுத்த காலத்தில் இது உபதேசிக்கப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். சென்ற வகுப்பில் அந்த முகவுரையில் பார்த்தோம். யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார். அதை வேதவியாசர் ஒரு அழகான நூலாக தொகுத்து கொடுத்துருக்கிறார். அதனால் பகவான் சொன்ன அந்த வார்த்தைகளை, அந்த கருத்தை அப்படியே வைத்து கொண்டு அது நூலாக ஆக்குகின்ற பொழுது பல அத்தியாயங்களாக ஒரு முறைப்படுத்தி தொகுத்து கொடுத்திருக்கின்றார். அதனால் பகவத்கீதை 18 அத்தியாயங்களாக இருக்கின்றது. பகவத்கீதை எத்தனை அத்தியாயம்னா 18 அத்தியாயம், 18 சாப்டர் இருக்கு. மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஸ்லோகம்னு பார்த்தா 700 ஸ்லோகம், அத்தியாயங்கள் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 18 அத்தியாயத்தையும் நம்ம அதனுடைய விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக 3ஆக பிரித்து கொள்ளுகிறோம். 6, 6, 6. அதனால் 6 அத்தியாயமாக அந்த விஷயம் அப்படி தான் இருக்குது. அதில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. முதல் 6 அத்தியாயம் சில விஷயங்களை சொல்வதாகவும், இரண்டாவது நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் சில விஷயங்களை சொல்வதாகவும், இறுதி 6 அத்தியாயங்களில் சில விஷயங்கள் முக்கியமாக சொல்லப்படுவதாகவும் இருக்கின்றது. முதல் 6 அத்தியாயத்துக்கு பிரதம ஷட்கம்னு பேர். ஷட்கம்னா 6 கொண்ட தொகுதி. அதில் பிரதம ஷட்கம் முதல் 6 அத்தியாயம். நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களுக்கு மத்தியம ஷட்கம்னு பேர். நடுவில் இருக்கிறது, நடு 6 அத்தியாயங்கள்னு அர்த்தம். இறுதியாக இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களுக்கு சரம ஷட்கம்னு பேர். பிரதம ஷட்கம்,
மத்தியம ஷட்கம், சரம ஷட்கம், முதல் நடு கடை 6 அத்தியாயங்கள். ஒவ்வொரு 6 அத்தியாயத்திலும் 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடிய கருத்தை என்னன்னு பார்க்கிற பொழுது பெரியவர்கள் இப்படி பிரித்து கொடுக்கிறார்கள். நம்ம புரிந்து கொள்வதற்காக, என்ன இருக்குன்னு பார்க்கிற பொழுது புரிந்து கொள்வதற்காக இப்படி சொல்லுகிறார்கள். இப்படி இருக்கு. அதனால் நம்ம கல்லூரியில் காலேஜில் படிக்கிற பொழுதே செமஸ்டராக வச்சுருக்காங்க. மொத்தமாக படிப்பு இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ்னு மொத்தமாக அதனுடைய கருத்து என்னென்னா மருத்துவம் அல்லது பொறியியல் அப்படின்னு சொன்னாலும் அந்த பாடத்திட்டம் அமைப்பு எப்படி 3-4 வருஷம் வச்சுருக்குறோம். 4 வருஷம் 5 வருஷம். அப்புறம் அதுலேயும் செமஸ்டராக ஒரு செமஸ்டருக்கு இத்தனை சப்ஜெக்ட்னா ஒரு செமஸ்டரில் இத்தனை சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு முறை இருக்குல்ல. அப்போ படிப்படியாக விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக அப்படி பிரித்து வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இங்கே 18 அத்தியாயம்னா அது 3 செமஸ்டராக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். ஆனால் 3 செமஸ்டர் 6 3 செமஸ்டராக இருக்குது. அதற்குள்ள 3 சப்ஜெக்டாக இருக்கின்றது. அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். இல்லை, முதல் 6 அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய 3 விஷயம் என்று பார்த்தா ஜீவன் யார் என்பதை சொல்லுகின்றது. முதல் விஷயம், முதல் 6 அத்தியாயம் பிரதம ஷட்கத்தில் 3 விஷயம். அதில் முதல் விஷயம் ஜீவன்னா யார், நான் யார் அப்படிங்கிற இந்த ஜீவனுடைய சொரூபம் என்ன என்பது சொல்லப்படுகிறது. நாம் யார், மனிதன்னா யார், மனிதனிடத்தில் என்ன இருக்குது, மனித உடல் என்ன, அதற்குள்ள என்ன இருக்குது என்ற அந்த ஜீவ விசாரம்னு சொல்லுவோம். ஜீவன் யார் என்பதை பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது. அதற்கப்புறம் 2வது ஜீவன் அப்படின்னு வந்தால் அவன் வாழ்க்கையில் அவன் அடைய விரும்புறதுக்கான முயற்சி செய்கின்றான். அதனால் மனித முயற்சியினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகின்றது. என்ன, எப்படி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளணும், என்ன செய்யணும் என்று மனித முயற்சி. நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, அது நம்ம கையில் இருக்கா கடவுள் கையில் இருக்கானா, நம்ம கையில் இருக்குது என்பதை சொல்லி அதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்று அந்த முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேங்கிறார். உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே, ஏனெனில் உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் என்று நம்மை உயர்த்தி கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். எல்லாம் விதி அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம தான் நம்மளுடைய முயற்சியினால் நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும்னு இந்த மனித முயற்சி அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி எப்படியெல்லாம் நம்ம முயற்சி செய்யணும் என்பதையும் சொல்லுகின்றார். நான் சென்ற வகுப்பில் சுருக்கமாக சொன்னேன். இந்த பகவத்கீதையினுடைய விஷயம் என்ன என்பதை பற்றி சொல்கிற பொழுது சொன்னேன், நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதில் நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது. செய்யக்கூடாததை செய்கின்றோம், செய்து அதனால் துன்பத்தை அனுபவிக்கின்றோம். செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதுனால துன்பம் வருது. போன வகுப்பில் சொன்னது சுருக்கமாக சொன்னால், போன வகுப்பில் சொன்ன விஷயம் செய்யக்கூடாததை செய்யறதுனால நமக்கு துன்பம் வருது, செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதுனால துன்பம் வருகின்றது. இப்போ அது எதனால், எது செய்யறது எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு அதில் விவேகம் இல்லை. அந்த விவேகத்தை பகவத்கீதை கொடுக்குதுன்னு ரொம்ப சுருக்கமான ஒரு முகவுரை இன்னொரு கோணத்தில் சொல்லியிருந்தேன் சென்ற வகுப்பில். அப்படி இந்த முதல் 6 அத்தியாயத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது காரியம் எது அகாரியம் எது விகாரியம் என்று காரியம்னா செய்ய வேண்டிய செயல். இப்போ எது செய்ய வேண்டிய செயல், எது செய்யக்கூடாத விளக்க வேண்டிய செயல், அப்புறம் எது தவறான செயல் அதையும் சொல்கிறார். எது மாறுபட்ட செயல் என்பதை பற்றியெல்லாம் பகவத்கீதையில் பகவான் பேசுகிறார். இந்த கருத்து திருக்குறளில் பார்த்தாக்கா, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறார். ஒரு அழகான குறள். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யக்கூடாததை செய்யறதுனால கேடானது வரும், துன்பமானது தோல்வியானது வரும், கஷ்டமானது வரும். அப்புறம் செய்தக்க செய்யாமையானும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு கேடானது துன்பமானது வரும். இப்போ நமக்கு எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாததுங்கிற விவேகமானது இருக்கணும் ஒன்று. அப்புறம் செய்ய வேண்டியதில் செய்வதற்கான ஒரு ஊக்கம் இருக்கணும். செய்யக்கூடாததை செய்ய தூண்டுற விஷயங்கள் நிறையா இருக்குது, அதுக்கு வசப்படாமல் இருக்கணும். அது இருக்குது. அதனால் இப்போ செய்யக்கூடாததை செய்யறதுன்னா என்னது, உதாரணம்னு பார்த்தா உடம்பை கெடுக்கக்கூடிய தவறான உணவுகள், மது குடிக்கிறா, மாம்சம், சிகரெட்டு, இந்த மாதிரி உடம்பை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது.
அதை நம்ம செய்யறது சாப்பிடக்கூடாததை சாப்பிட்றதுனால உடம்புக்கு கேடு வருது. ஒன்று, செய்யக்கூடாததை செய்யறதுனால துன்பம்னா சாப்பிடக்கூடாததை சாப்பிட்றதுனால உடம்புக்கு கேடு வருது. அதே மாதிரி மனதில் நினைக்கக்கூடாத விஷயம், கண்ணால் பார்க்கக்கூடாத விஷயம், காதால் கேட்கக்கூடாத விஷயம், அந்த மாதிரி தவறான விஷயங்களை பார்க்கறது, கேட்கறது, சிந்திக்கிறது, அதை செயல்படுத்துறது, அதனால் நமக்கு துன்பம் வருகின்றது. அது செய்தக்க அல்ல, செய்யப்படும். அப்புறம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் கேடு வருது. உடம்பு இது உணவு முதலான எதை சாப்பிடணுமோ அது சாப்பிடாமல் இருக்கிறது, உடற்பயிற்சி முதலானவைகளை செய்யாமல் இருக்கிறது, யோகாசனம் செய்யாமல் இருக்கிறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு அப்புறம் உடற்பயிற்சி இவைகளை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் உடம்பு பலவீனம் அடைகின்றது. இப்போ செய்யக்கூடாததை செய்கிறதுனாலையும் உடம்பு கெட்டு போகுது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் உடம்பு பலம் இல்லாததாக இருக்கின்றது. பசங்க சாப்பிட சொன்னால் கீரை வேண்டான்னா கீரையை போட்டால் வைக்கவே வைக்காதேங்கிறான். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அது பரவாயில்ல, பார்த்த உடனே வைக்காதேங்கிறான். இந்த காயெல்லாம் வைக்காதீங்க, கீரை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிறான். அப்போ என்னது, எது உடம்புக்கு நல்லதோ ஆரோக்கியமானதோ அதை வேண்டான்னு முடிவு பண்ணுறான். அது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது, அதனால் உடம்பு பலவீனமாக இருக்குது. அப்புறம் சாப்பிடக்கூடாத மற்ற பரோட்டா, பர்கரு, பீஸா வேற எல்லாம் இருக்கே, இதெல்லாம் இருக்குது, குர்குரே, லேஸு, ஜங்க் ஃபுட்டெல்லாம் அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றான். சாக்லேட் கொடுத்தா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவான். இப்போ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றான், அதனால் உடம்புக்கு கெடுதல் வருகின்றது. அதனால் உணவு விஷயத்தில் நமக்கு அது ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணம். இதே தான் நம்ம எல்லாத்துலேயும் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் பண்ணுறது அதுதான். எதை செய்யக்கூடாதோ, உடம்புக்கு கெடுதலோ, மனதுக்கு கெடுதலோ, புத்திக்கு கெடுதலோ அதெல்லாம் விரும்பி பண்ணுகின்றோம். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கின்றோம். அதுக்கு காரணம் என்னென்ன, அதுக்கு விளக்கம்தான் இப்போ முதல்ல நான் சொன்னேன். அறியாமை, வெறுப்பு. அறியாமையினால் எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாததுங்கிற விவேகம் நமக்கு இல்லை, அதனால தெரியாமலே தப்பு பண்ணுறோம். அப்புறம் தெரிந்திருந்தாலும் தவறு பண்ணுறோம்னா அது நம்மளுடைய பலமான வெறுப்புனால, பலமான விருப்பம், காமத்தினால வரக்கூடிய, ஆசையினால் வரக்கூடிய தவறு அது வருகின்றது. அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி புரிந்து கொள்வது? அதனால் மனித முயற்சி என்பது ஒன்று, நல்ல விவேகத்தை அடைதல், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை சாஸ்திரங்களை படித்து தெரிந்து கொள்ளுதல். அது என்னங்கிறத பகவத்கீதையில் பகவான் சுருக்கமாக சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்வதற்கு நாம் முயற்சி செய்யணும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதனால் மனித முயற்சியினுடைய முக்கியத்துவமானது இந்த முதல் 6 அத்தியாயங்களில் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. அதனால் ஒன்று, ஜீவன்னா யார், நான் யார் அப்படிங்கிற கேள்வி. நம்ம ஆன்மீகம் அப்படின்னாலே நான் யார் என்பதை பற்றிய விசாரம்னு பார்க்குறோம். அதனால் நான் யார், ஜீவன்னா யார், அவன் எப்படி வந்தான், அவனுக்கும் அவன் இந்த உடம்பு தான் இருக்கா, உடம்புக்கு வேற ஆத்மா இருக்கா, ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, உடம்புனா அது எப்படி இருக்குது, அது எப்படி வந்தது, ஆத்மானா அது எப்படி இருக்குது, அது எப்படி வந்து அதனுடைய சொரூபம் என்ன என்று அந்த ஆத்மா லட்சணங்கள் எல்லாம் சொல்லுகின்றார். உடம்போட தர்மத்தையும் சொல்கிறார். உடம்பு இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படக்கூடியது என்ற விஷயங்களையும் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் இந்த இன்ப துன்பங்கள்லேருந்து விடுபடுவதற்கான முயற்சியை நாம் செய்யணும்னு நம்மளுடைய மதி, நம்மளுடைய விவேகம், நம்மளுடைய முயற்சி, ஆழ்வினை உடைமைன்னு திருக்குறளில் சொல்கிறார், ஊக்கம் உடைமைன்னு திருக்குறளில் பார்க்குறோம். அதெல்லாம் முதல் 6 அத்தியாயங்களில் வலியுறுத்தப்படுகின்றது. அதுக்கப்புறம் 3வது விஷயம், முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தில் 3வது விஷயம் கர்மம் என்பது. கர்மம்னா இதே செயல்தான், எதை செய்யணும் என்பதை விவரித்து சொல்லுகின்றார். கர்மம், கர்ம யோகம் என்பது விரிவாக சொல்லப்படுகின்றது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அர்த்த காமம், அதை நம்ம சம்பாதிக்கணும், அதற்கு செய்ய வேண்டிய செயலை செய்யணும். அதே சமயம் அவ்வாறு செயல்படுகின்ற பொழுதும் அதில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், நம்ம செயல்னு செய்தால் அதில் வெற்றி தோல்வி என்பது வரும், லாப நஷ்டங்கிறது இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்ப்பு நடக்கலாம், எதிர்பார்ப்புக்கு மேலேயும் நடக்கலாம், அல்லது எதிர்பார்ப்புக்கு குறைவாக நடக்கலாம், அல்லது எதிர்பார்ப்புக்கு விரோதமாகவும் நடக்கலாம். அப்போ இந்த மாதிரி நடக்கிற பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறது என்பதெல்லாம் விரிவாக சொல்லுகின்றார். ஆனால் கர்மா என்பதை பற்றி சொல்கிறார். என்ன செய்யணும், கர்மா என்பது கர்ம யோகம் அல்லது தர்மம். இன்னொரு விதமாக சொன்னால் தர்மம்னா என்ன என்பதை சொல்லுகின்றார். இது 3 விஷயம் முதல் 6 அத்தியாயங்களில் இருக்கிறது. ஜீவன், ஜீவஸ்வரூபம், மனித முயற்சி. அதனால் மனிதன்னா யார், மனிதனுடைய ஸ்வரூபம் என்ன என்பதும், மனித முயற்சியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும்,
இப்போ கர்மம் கர்மயோகம் என்ன என்பதை பற்றியும் முதல் 6 அத்தியாயங்களில் இருக்கின்றது. அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய மத்தியம ஷட்கம் அதுலேயும் 3 விஷயங்கள். இதில் முதல்ல ஈஸ்வரன் யார் என்பதை பற்றி சொல்கிறார். கடவுள் தத்துவமானது சொல்லப்படுகின்றது. முதல்ல ஜீவ தத்துவம் முதல் 6ல், 2வது 6 அத்தியாயத்தில் கடவுள் தத்துவமானது சொல்லப்படுகின்றது. ஈஸ்வரன் யார், ஈஸ்வரன் எப்படி உலகத்தை சிருஷ்டி பண்ணார் என்பது அந்த ஈஸ்வரனை பற்றிய விஷயங்கள், கடவுளை பற்றிய விஷயங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. மற்ற விஷயங்கள் இருந்தாலும் மையமாக அதிகமாக என்ன இருக்குன்னா கடவுள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கடவுளை பற்றி சொல்லப்படுகின்றது. கடவுள் எப்படி உலகத்தை படைக்கிறார், உலகத்துக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் வருகின்றது. அதுக்கப்புறம் கடவுளுடைய அருள் அனுக்கிரகம், ஈஸ்வர அனுக்கிரகம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதனால் நம்ம முயற்சி இருக்கணும்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு பக்கம் இறைவனுடைய அருள் வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றோம். அப்போ இறைவன் யார், அவர் எங்கே எப்படி இருக்கிறார், அவருடைய அவருடைய அனுக்கிரகத்தை, அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும், இறைவனுடைய அருள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உடையது. நம்மளுடைய முயற்சி மட்டும் வெற்றி பெறுவதற்கு போதுமானது அல்ல. ஏன்னா நமக்கு மீறின சக்திங்கிறது இருக்குது. நாம் எல்லா விதத்திலும் நம்ம அளவில் முயற்சி பண்ணாலும் பல சமயங்களில் முயற்சியானது தோல்வி அடைகின்றது அல்லது எதிர்பார்த்த பலனை தராமல் போகின்றது. இப்போ அதற்கு வேறு காரணங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மை மீறின ஏதோ தடைகள் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கலாம், தெரியாததாக இருக்கலாம், நம்மளால் சரி பண்ண முடிஞ்சதாக இருக்கலாம், சரி பண்ண முடியாததாக இருக்கலாம். அப்படி பலவிதமான தடைகள் வருகின்றது. அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன உபாயம்? அதிர்ஷ்டமான பிரச்சனைகளை நீக்குவதற்கு அதிர்ஷ்டமான சக்தியினுடைய உதவி நமக்கு தேவை. அதிர்ஷ்டமாக இருந்தால் நம்மளே பார்க்கலாம். அதிர்ஷ்டமாக இருக்கிற பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு அதிர்ஷ்டமான சக்தி நமக்கு தேவை. அந்த அதிர்ஷ்டமான சக்தி, ஆக்கப்பூர்வமான சக்தி, அதான் ஈஸ்வர சக்தி. இப்போ ஈஸ்வரனுடைய அருள் அனுக்கிரகம். அந்த ஈஸ்வரனுடைய அருளை, ஈஸ்வரனுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும் என்பது சொல்லப்படுகின்றது. அதனால் ஈஸ்வர அனுக்கிரகம், மனித முயற்சி, ஈஸ்வர அனுக்கிரகம் என்பது மனித முயற்சி முதல் 6 அத்தியாயத்தில், நடுவில் இருக்க 6 அத்தியாயத்தில் ஈஸ்வருடைய அனுக்கிரகத்தினுடைய முக்கியத்துவம். அதை ஒட்டி அது ஈஸ்வர அனுக்கிரகம்னு வந்தாலே கடவுளை பற்றி சொல்லியாச்சு. ஈஸ்வர அனுக்கிரகம்ங்கிறத சொல்கிறார். அதோட பக்தி என்பதை சொல்லுகின்றார். அதனால் பக்தி யோகம் என்பது இருக்கின்றது. பக்தி யோகம்ங்கிறது பக்தினா என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுகின்றார். தனியாக 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகம்னே இருக்குது. பக்தியினுடைய பல படிகள், பல நிலைகள், அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லுகின்றார். அதனால் பக்தி யோகம் என்பது நடுவில் இருக்க 6 அத்தியாயங்களில் சொல்லப்படுகின்றது. முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகம், நடுவில் இருக்க 6 அத்தியாயங்களில் பக்தி யோகமானது சொல்லப்படுகின்றது. பக்தினா என்ன, அதனால் பகவான் எப்படி இருக்கிறார்னு நம்ம தெரிஞ்சால் தானே பக்தி பண்ண முடியும். அதனால் பகவான் எப்படி இருக்கிறாருங்கிறத சொல்லிட்டு, அந்த பகவானுடைய அனுக்கிரகம் ஏன் தேவைங்கிறத சொல்லிட்டு, அந்த பகவானிடத்தில் எப்படி பக்தி பண்ணுறது என்பதை நடுவில் இருக்க 6 அத்தியாயங்களில் சொல்லுகின்றார். அதனால் பக்தி யோகம் இது விஷயம். அதுக்கப்புறம் இறுதிய 6 அத்தியாயங்களில் இந்த முதல்ல சொல்லப்பட்ட ஜீவஸ்வரூபம், 2வது சொல்லப்பட்ட ஈஸ்வர ஸ்வரூபம், இங்கே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பதை சொல்லுகின்றார். கடவுள் இருக்கிறார், ஜீவன் இருக்கிறான்னா கடவுள் ஜீவன் இதற்குள்ளே இருக்கக்கூடிய உறவு சம்பந்தம் எப்படி? கடவுளுக்கு அந்நியமாக ஜீவன் இருக்கிறானா, ஒரு கடவுளுடைய ஒரு பகுதியாக இருக்கிறாரா, இல்லை கடவுள் தன்மையே இங்கே ஜீவத்துவமாக இருக்கின்றதா? அப்படி ஜீவனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பது பேசப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம பார்க்கிற பொழுது தான் தெரியும். ஒரு ஆழமான விஷயமும் கூட. இந்த அடிப்படையில் தான் மதங்களுக்குள்ள வேறுபாடு வருது. கடவுள் இருக்கிறார், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்வது ஆஸ்திகம். அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னா நாஸ்திகம். உடம்புக்கு வேறு ஆத்மா இல்லை, உலகத்துக்கு வேற கடவுள் இல்லைன்னு சொன்னால் அது நாஸ்திகம். ஒன்றுமே இல்லை, இதை நடத்துகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜடப்பொருள், மேட்டர், எனர்ஜி, இது மட்டும்தான் உலகம், அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறது நாஸ்திக மதம். ஆனால் உடம்புக்கு வேற ஒரு ஆத்மா இருக்குது, உலகத்திற்கு வேறாக ஒரு பரம்பொருள் இருக்கின்றது, பரமாத்மா இருக்கின்றார் என்கிற பொழுது நாங்கள் தான் ஆஸ்திகம். அந்த அஸ்தித்துவத்தை ஏற்றுக்கொள்ளுவது ஒன்று இருக்குது, ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு சேதன பொருள், ஒரு உயிர் பொருள், ஒரு பேராற்றல் அல்லது பேரறிவு இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுதல்.
அதுக்கப்புறம் அந்த இறைவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, எப்படி? அந்த ஈஸ்வரனே அவருடைய ஒரு சிறிய அளவில் சின்ன சக்தியாக மனிதனிடத்தில் இருக்கிறாரா, இல்லை அவர் எப்பொழுதும் பேராற்றலாக தனியாக இருக்கிறார், இந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது சின்னதாக தனியாக இருக்குது அப்படின்னு அது அப்படி எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை அதனுடைய ஒரு அங்கமாக ஒரு அம்சமாக இருக்கின்றதுன்னு? இப்போ மின் உற்பத்தி மையம் இருக்குது, இபி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அங்கே பெரிய அளவில் மின்சாரம் வச்சுருக்கிறான். நம்ம வீட்டுக்கு வர்ற பொழுது என்னது, அதனுடைய ஒரு சிறு பகுதி வருகின்றது, அது குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் மின்னாற்றல்ங்கிறது ஒன்று தானே. அங்கே இருக்கிற பொழுது பெரிய மெகாவாட் அப்படி இப்படின்னு ஜிகாவாட் மெகாவாட்னு பெரிய அளவில் அங்கே இருக்குது. அதனுடைய ஒரு சிறு பகுதியை நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிறோம். இப்போ மின்சாரம்னு பார்க்கிற பொழுது அதனுடைய சக்தி ஒன்று தான், அது ஒரே பொருள் தான். அது வெளிப்படக்கூடிய அந்த சாதனத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய சக்தியினுடைய அளவு குறைவாக இருக்கின்றது. அது மாதிரி உலகம்ங்கிறது ஒரு பெரிய பேராற்றலால் இயக்கப்படுதுன்னா அதில் ஜீவன்கிறவன் ஒரு உடம்புங்கிறது ஒரு சிறிய பகுதி. அப்போ இந்த உடம்புல அந்த பேராற்றலானது ஒரு சிறிய அளவில் வெளிப்பட்டு இருக்கின்றது. அந்த சக்தி ஒன்று தான் சிறிய அளவில் வெளிப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னாக்கா இரண்டும் ஒன்று தான் அர்த்தம். மின்சாரம்ங்கிறது ஒன்று தான், அது பெரிய அளவில் இருக்குது, உலகமாக இருக்கிற பொழுது அதனால் பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது, நடத்தி கொண்டு இருக்கின்றது. ஒரு உடம்புன்னு பார்க்கிற போது சின்ன அளவில் இருந்து இங்கே வெளிப்பட்டு இருக்கிறதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அது தனி இது தனி, அவர் அங்கே இருக்கிறார், அங்கே இருந்து இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுதல். அவருடைய ஒரு அங்கமாக இருக்குது, ஒரு பகுதியாக இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது முற்றிலும் வேறானது, கடவுள் தன்மை என்பது முக்கியம், முற்றிலும் வேறானது. ஜீவத்தன்மை என்பது முற்றிலும் வேறானது. இரண்டுமே என்றைக்கும் தனித்தனியானது, ஒன்றாக முடியாது. அது முழுமையானது, இது குறைவுடையது. அது ஒரு பகவான், இவன் பக்தன் அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள். அதனால் இவன் பக்தியினால் கடவுளை அடைய வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இதில் எது எப்படி உண்மை சம்பந்தம், அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தமானது எப்படி இருக்கின்றது? அது தாயும் பிள்ளையும் போலவா, இல்லை கணவன் மனைவி மாதிரியான நம்ம பார்க்குறோம். அடியார்களுடைய இலக்கியங்களை பார்க்கிற பொழுது தாயுமானவர்னா அவர் தந்தையாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார்னு வர்ணனைகள் வருது. அப்புறம் கண்ணன் என் காதலன் காதலினா வர அப்படி ஒரு கணவன் மனைவி உறவு போல அப்படின்னு அப்படியான வர்ணனைகளும் வருது. இல்லை அவர் எஜமான், இவன் தாசன்னா, அவர் தலைவன், அவர் பிரபு, இவர் தாசன் என்ற அந்த பாவனை, முதலாளி தொழிலாளி அடிமை அப்படிங்கிற அந்த பாவனையிலையும் நிறைய பாடல்கள் நம்ம பார்க்கிறோம். இல்லை நட்பாகவும் இருக்கிறார், நண்பனாகவும் இருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனரை பார்த்தா நண்பராக இருக்கிறார். அப்போ பகவான் பகவானை பார்க்கிறதா, ஜீவன் கடவுளை தன்னுடைய நண்பன் போல பார்க்கிறதா, இல்லை தாய் தந்தையாக பார்க்கிறதா, இல்லை வாழ்க்கை துணை மாதிரி பார்க்கிறதா, இல்லை அவர் பெரிய ஆள், அவர் பிரபு, நான் ஒரு அடிமை அப்படின்னு பார்க்கிறதான்னு இதில் எப்படிப்பட்ட உறவு, எது எப்போ பொருந்தும், எது உண்மையானது அப்படிங்கிற கேள்வி வருது. இதான் ஜீவ ஈஸ்வர சம்பந்தம்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு ஜீவன்னா என்னன்னே ஒழுங்காக தெரியாது, ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னானாலும் ஒழுங்காக தெரியாது. அதனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன். அதனால் இது எந்த சம்பந்தம், எப்படிப்பட்ட உறவு சரியானதாக இருக்கும் என்பது மூன்றாவது விஷயமா, முக்கியமான விஷயமா இருக்கின்றது. அது பகவத்கீதையின் இறுதி 6 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதோட இந்த தத்துவ விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக நுட்பமான விஷயம். இதை புரிந்து கொள்ளணும்னா இந்த ஜீவனுக்கு சில பக்குவங்கள், சில தகுதிகள், சில நற்பண்புகள் இருக்கணும். அதனால் அந்த 6 அத்தியாயங்களில், இறுதி 6 அத்தியாயங்களில் நற்பண்புகள் நிறையா சொல்லுகின்றார், சத்குணங்களை நிறையா சொல்லுகின்றார். தெய்வ அசுர சம்பத்து என்றெல்லாம் ஸ்ரத்தை, 3 விதமான ஸ்ரத்தை, அப்புறம் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். சத்துவகுணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தமோகுணம்னா என்ன, சத்துவகுணத்தில் இருக்கிறவன் எப்படி இருப்பான், ரஜோகுணத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒன்றொன்றையும் சொல்லுகின்றார். அப்போ அந்த நற்பண்புகள்ங்கிறது பேசப்படுது. முதல் 6 அத்தியாயத்தில் ஜீவன் ஜீவஸ்வரூபம், 2வது 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரன் ஈஸ்வரஸ்வரூபம், 3வது 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அப்புறம் 2வது விஷயம்னு பார்த்தாக்கா முதல் 6 அத்தியாயத்தில் மனித முயற்சி, 2வது 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்பதை பற்றி, 3வது 6 அத்தியாயத்தில் நற்பண்புகள்ங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார். 2வது விஷயமா நிறைய நற்பண்புகள் பேசப்படுது.
அந்த நற்பண்புகள் தான் இந்த மனிதனை மனிதனாக ஆக்குவது, அப்புறம் மனிதனை தேவனாக ஆக்குவது, அப்புறம் தெய்வத்தன்மையையும் கடந்து அந்த தேவத்தன்மை அப்படிங்கிறதையும் கடந்து நிர்குண பிரம்மத்தன்மை என்பதை அடைதல் என்பதையும் சொல்லுகின்றார். அதெல்லாம் இருக்குது. அதனால் விலங்கு குணத்திலிருந்து மனிதன் மனித குணத்துக்கு வரணும். விலங்கு குணம் தான் இன்னொரு விதமாக அசுர குணம்னு சொல்லப்படுது. இப்போ அசுர குணம்னா என்ன, தெய்வ குணம்னா என்ன என்பதை சொல்லி, இப்போ இந்த அசுர குணங்கள் மனித மனதில் இயல்பாக இருக்குது. தன்னுடைய முயற்சியினால் அசுர குணங்களை ஒருவர் நீக்க வேண்டும், மனிதத்தன்மைக்கு வரணும். அப்புறம் இன்னும் தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்றதுனால அவன் தெய்வத்தன்மை அடையணும். அப்புறம் அதற்கு மேலே இந்த நிர்குண பிரம்மம் என்பது இருக்கின்றது. அதை அறிந்து கொண்டு இவன் குணாதீதனாக ஆக வேண்டும்னு குணம் கடந்த நிலை பற்றியும் சொல்லுகின்றார். அதனால் சத்குணங்கள் என்பது சொல்லப்படுகின்றது. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக சாதனைக்கு முக்கியமாக இந்த ஞானம், ஞான நிஷ்டை, மோட்சம் அல்லது நிறைவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை அடைவதற்கு நமக்கு என்னெல்லாம் நற்பண்புகள் தேவை என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் மூன்றாவது விஷயமா ஞான யோகம்ங்கிறது இருக்கின்றது. அதனால் ஜீவ ஈஸ்வர சம்பந்தம் அப்படின்னாலே அங்கே ஒரு ஞானம் வருது. அதனால் ஞான யோகம் முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகம், நடுவில் இருக்க 6 அத்தியாயங்களில் பக்தி யோகம், இறுதியான 6 அத்தியாயங்களில் ஞான யோகமானது சொல்லப்படுகின்றது. நம்மளுடைய வேதத்தினுடைய விஷயங்கள் என்னன்னு பார்த்தாக்கா அந்த வேதம் இந்த 3 விஷயங்களை கொண்டதாக இருக்கின்றது. அது வேதத்தினுடைய சாரமாக பகவத்கீதை இருக்கிறதுனால இந்த 3 விஷயங்களையும் பகவத்கீதையில் நம்ம படிப்படியாக பார்க்க முடியும். அதில் கர்மம், வேதமே அப்படித்தான் இருக்குது. கர்மம் என்ன, கர்மம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணுங்கிறது ஒரு வேதத்தினுடைய முதல் பூர்வ பாகம் அதை சொல்லுது. கர்ம காண்டம்னு சொல்கிறோம். அந்த கர்மத்தை பற்றி பேசுகிறது, தர்மத்தை பற்றி பேசுகிறது. அதே கர்ம காண்டத்தினுடைய இன்னொரு விஷயமாக உபாசனைங்கிறது இருக்குது. ஏன்னா உபாசனைங்கிறது மானசம் கர்மா தான். உபாசனைங்கிறது இந்த பக்தி யோகம் தான். அது வேதத்தில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் காலத்தினால அது மாறுபட்டு நிறைய சகுண ஈஸ்வரன் அப்படிங்கிற சகுண தெய்வ வழிபாடு என்பதெல்லாம் வந்திருக்கு. அது பக்தி யோகம்ங்கிறத காலத்துக்கு ஏற்றாற் போல இன்னும் மாற்றி இன்னும் தெளிவுபடுத்தி பகவான் சொல்லுகின்றார். அது உபாசனை என்று வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்து. அது பக்தி யோகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பக்தியாக. அப்புறம் இறுதியாக அந்த வேதத்தில் வேதாந்தம் என்று இருக்கக்கூடிய உபனிஷத்து பகுதிகள், அந்த வேதாந்த விஷயத்தை தான் ஜீவ பிரம்ம ஐக்கியங்கிற வேதாந்த விஷயத்தை இந்த இறுதி 6 அத்தியாயத்தில் பகவான் சொல்லுகின்றார். க்ஷேத்ரஜ்ஞன் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேசு பாரத என்று ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை, ஞான யோகத்தை சொல்லுகின்றார். அதனால் அது மூன்றாவது விஷயம். அதனால் இந்த பகவத்கீதையினுடைய அமைப்பு என்று பார்த்தா 700 ஸ்லோகங்களை கொண்டதாக இருக்குது. 18 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்குது. 18 அத்தியாயங்களை 3ஆக பிரித்து 6 அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் 3 விஷயம் பேசப்படுது. முதல் 6 அத்தியாயங்களில் ஜீவஸ்வரூபம், பக்தி, இந்த கர்ம யோகம் என்பது, அதுக்கப்புறம் மனித முயற்சி என்பது, ஜீவஸ்வரூபம், மனித முயற்சியினுடைய முக்கியத்துவம், அப்புறம் கர்மம், கர்ம யோகம் என்பது. நடுவில் இருக்க 6 அத்தியாயம் ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர அனுகிரகத்தினுடைய முக்கியத்துவம், ஈஸ்வரனுடைய அருள், அதனுடைய முக்கியத்துவம், அப்புறம் பக்தி, பக்தி யோகம். பக்தினா என்ன, எப்படி பகவானிடத்தில் பக்தி செலுத்துறது, பக்தர்கள் எத்தனை விதத்தில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லுகின்றார். 3வது 6 அத்தியாயங்களில் ஜீவ ஈஸ்வர சம்பந்தம் என்ன என்பதையும், நற்பண்புகள் அது வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது என்பதையும், அதுக்கப்புறம் ஞான யோகம் என்ற தத்துவ விஷயத்தையும் சொல்லுகின்றார். இப்படி 9 விஷயங்கள் பகவத்கீதையினுள்ள இருக்கின்றது, வேதத்தினுடைய சாரமாக இருக்கின்றது. இந்த 9ஐயும் தொகுத்து சுருக்கமாக சொன்னால் அதான் முகவுரையாக சொன்னேன். முதல்ல சொன்னேன் துக்க நிவர்த்தி, சுக பிராப்திக்கான உபாயம். நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு காரணம் என்ன, அந்த கவலைகளை நீக்கி சுகத்தை அடைவது எப்படி, அதற்கு என்ன ஞானம் தேவையோ அந்த ஞானம்தான் பகவத்கீதை வாயிலாக பகவானால் சொல்லப்படுகின்றது. இல்லை பகவான் கிருஷ்ணர்னு பார்த்தா அவருடைய வாழ்க்கையில் எப்போது கிருஷ்ணர்னாலே ஒரு ஆனந்தம்ங்கிறது இருக்குது. ராமருடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் தர்மம்ங்கிறது பிரதானமாக இருக்குது. அங்கே அழுகையெல்லாம் இருக்குது. அதனால் அழுது புறம்போறதெல்லாம் ராமர்கிட்ட இருக்குது.
ஆனால் கிருஷ்ணருடைய கதையில் வரலாறு அப்படி எதுவும் பார்க்க முடியாது. மற்றவங்கள அழுக வைக்கிறதா அவருக்கு வேலையை ஒழிய அவர் அழுததா இல்லை. அப்போ என்னது, முழுக்க அவருடைய ஞானத்தினுடைய எந்த ஞானம் இந்த ஜீவர்களுக்கு தேவையோ அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காகத்தான் கிருஷ்ண அவதாரமே. அதனால தான் கிருஷ்ண அவதாரத்தை பூர்ண அவதாரம்னு சொல்லுகின்றோம். அதனால் அர்ஜுனனுக்கு அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுறார் பகவான். தான் எந்த ஒரு ஞானத்தினால துக்கமில்லாத எப்பொழுதும் ஆனந்த சுரூபமாக இருக்கிறாரோ அதே ஞானத்தை ஜீவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அர்ஜுனன் வாயிலாக கீதையாக அதை கொடுத்திருக்கின்றார். அதில் ஒரு ஸ்லோகம், தியான ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்சு சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது என்று. இந்த கீதை அமிர்தமாக இருக்கின்றது. அமிர்தம்னா என்னது, மரணம் இல்லாமல் துக்கம் இல்லாமல் வாழ்வதற்கான மருந்து. அது அமிர்தம்னு பார்க்குறோம். அந்த அமிர்தமாக இருக்குது. இந்த அமிர்தம் எங்கேருந்து வந்தது? அமிர்தம்ங்கிற ஒரு பால் அப்படின்னாக்கா இந்த பால் எங்கேருந்து எடுத்தார்? உபனிஷத்துக்கள்லேருந்து எடுத்தார். அதனால் எல்லா உபனிஷத்துக்களும் இந்த வேதத்தினுடைய ஞானபாகம் வேதாந்தம், அது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களை பசுக்களாக கொண்டு, உபனிஷத்துக்கள் பசுக்கள் மாதிரி இருக்குது, அதில் இருந்து பாலை பகவான் கறந்து அந்த அமிர்தமாகிய பாலை நமக்கு கொடுத்துருக்கின்றார். பசுமாட்டிலேருந்து பால் கறக்கணும்னா முன்னாடி ஒரு நிமித்தம், ஒரு கண்ணுக்குட்டி இருக்கணும். அந்த கண்ணுக்குட்டி யார்? அர்ஜுனன். இல்லை, அர்ஜுனனை கண்ணுக்குட்டியாக வைத்து கொண்டு பாலை கறந்து பகவான் பால் கறப்பவராக இருந்து பாலை கறந்து கொடுத்துருக்கின்றார். அப்புறம் பால் கறந்து கொடுத்தா அதை சாப்பிட்ற ஆள்னு இருக்கிறாரு. அது யார்? இந்த நல்ல புத்தி சக்தி உடையவர்கள். இந்த பாலை அமிர்தத்தை பருகக்கூடியவர்கள்னு. ஏன்னா பகவத்கீதையை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு புத்தி சக்தி வேணும். பகவத்கீதையை படித்தா புத்தி வரும். அது அந்த புத்தி ஒன்று ஞானம்ங்கிறது வரும். ஆனால் அந்த பகவத்கீதையை படிக்கிறதுக்கு புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக கொஞ்சம் விவேகம்ங்கிறது தேவை. அந்த விவேகம் இருக்கிறவர்கள் தான் பகவத்கீதையை படிப்பதற்கு தகுதியானவர்கள். அவர்களுக்காக பகவான் கீதாங்கிற அமிர்தத்தை உபனிஷத்துங்கிற பசுக்கள்கிட்ட இருந்து அர்ஜுனன்கிற கன்றை நிமித்தமாக வைத்து கறந்து கொடுத்திருக்கின்றார். அப்படி ஸ்லோகம் இருக்குது. அதனால் நாமும் பகவான் கொடுத்த இந்த கீதாமிர்தத்தை பருகி அமிர்தத்துவத்தை அடைவோம். அதனால் பகவத்கீதையினுடைய சாரம் இதுதான். பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறோம். அதற்கு முகவுரையாக சாரத்தோட சாரமாக சொல்லியிருக்கிறேன். அதனால் பகவத்கீதையினுடைய சாரம்னு ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மொத்த பகவத்கீதையுடைய சாரம் என்னங்கிறத இப்போ சொல்லிட்டேன். அப்புறம் இது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அது படிப்படியாக அழகாக டெவலப் பண்ணிட்டு போகிறார். இந்த ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய தலைப்பும் யோகம்ங்கிற பேரில் இருக்குது. அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம், தியான யோகம், ஞான விஞ்ஞான யோகம், அக்ஷர பிரம்ம யோகம், விபூதி யோகம், விஸ்வரூப தர்ஷன யோகம், இப்படி பக்தி யோகம், அப்படி யோகம்ங்கிற தலைப்பில் வருது. யோகம் என்றால் நம்ம பெரும்பாலும் யோகம்ங்கிற வார்த்தையை கேட்டிருப்போம். யோகம்ங்கிறது எல்லா ஆன்மீக சாதனைகளுக்கான பொது பெயராக யோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். யோகம்னா இணைக்கக்கூடியது. ஒன்றை இறைவனோடு நாம் இணைவதற்கு, இறைநிலையை அடைவதற்கு தேவையான சாதனைகள் தான் யோகம் என்ற வார்த்தையினால் சொல்லப்படுகின்றது. அதனால் அப்படி என்னெல்லாம் சாதனைகள் இருக்கோ எல்லா சாதனைகளும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் இருந்து முதல் அத்தியாயம் என்று ஒவ்வொரு அத்தியாயமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய விஷயங்களை பார்க்கலாம். அதில் இந்த அளவில் பகவத்கீதையினுடைய முகவுரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்வோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திவேத விபாகினே யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அறிவு யாருக்கும் இது திருச்சிற்றம்பலம். யாருக்கு ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
ஹரி ஓம் ஐயா, ஹரி ஓம். ம்ஹும். ஆ, சரி கேட்டீங்க, அதனால் போட்டேன். ஆனால் அது அந்த ஆமாம் 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 ஆமாம். யூடியூப்பில் இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலான்னு பார்க்காம விட்ருவோம். அதனால் இந்த டைமுக்கு இது இருக்குது அப்படின்னா அது நல்லது தான். ம் ம். அதான் இந்த கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஒன்று ரெண்டு பேராவது இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக சொல்ல தொடங்குனது. அதனால் ரொம்ப சந்தோஷம். சரி, பார்க்கலாம். அறிவோம் அறிவோம். வேறு யாருக்கும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், சொல்கிறது கேட்கலாம். அறிவோம். நான் காலையில் 9 மணிக்கு கீதா பாஷ்யம் பார்க்குறேன், 4th சாப்டர். ஹரி ஓம். எல்லாருக்கும் ஹரி ஓம்.